அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறுகதை அவள் நெஞ்சம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்னைக்கு ராத்திரி முத்து தாண்டவனோட நாயன கச்சேரியும் திருவாரூர் அலங்காரத்தோட சதுர் கச்சேரியும் நடக்க இருந்துச்சு. மேலுரையிடப்பட்டு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த நாதஸ்வரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கூடத்தில் உட்காந்தா முத்து தாண்டவன். பைய அவிழ்த்து, ஆச்சா மரத்தாலான அந்த நாதஸ்வரத்தை எடுத்து கெண்டை வேறு அனசு வேற பிரித்து போட்டு துடைக்க ஆரம்பிச்சான். பதமா வேக வைக்கப்பட்ட 2 அங்குல நீல கொறுக்கு தட்டையை பலகையில் கொடுத்து நல்லா இறுக்கி அதனோட அடிப்பாகத்தை நூலால் அழுத்தி சுற்றி எல்லாம் முடிச்சு சீவாலிய நாயனத்தோட வாயில பொருத்தினான். சரி செஞ்சு முடிச்ச பின்னாடி அந்த பாரி நாயனத்தை கையில் எடுத்து ராகத்தை ஆலாபனை செய்ய தொடங்கினான். 2 கட்ட ஸ்ருதியில அவன் குரல் விட்டு விட்டு இழஞ்சிச்சு. பாடிக்கிட்டு இருந்த அவன் சட்டனை நிறுத்தி தெரு பக்கம் எட்டி பார்த்தான். வீதி நிறைய திருவிழா கூட்டம் திம்மு திம்முன்னு போய்கிட்டு இருந்தது. எங்கே பார்த்தாலும் கேஸ் லைட் ஒளி கண்ணை பறிச்சுது. சுத்துப்பட்டு கிராமங்கள்லேருந்து கையில் கட்டுச்ச ஒரு மூட்டையோட அன்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக மக்கள் திரண்டு வந்துட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி முத்து தாண்டவனோட நாயன கச்சேரியும் அலங்காரத்தோட சதுர் கச்சேரியும் நடக்க இருக்குன்னா கூட்டத்துக்கு சொல்லவா வேணும். அலைமோதுற ஜனக்கூட்டத்தை பார்த்ததும் அந்த ஊர் கோயிலில் குடிக்கொண்டு எழுந்தருளி இருக்க சர்க்குணநாத சுவாமியோட மகிமைக்காக மட்டும் இல்லாமல் தன்னுடைய இசை விருந்த கேட்கறதுக்காகவும் தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கிறதா நினச்சி முத்து தாண்டவனோட மனம் சந்தோஷத்தில் பூரிச்சு போச்சு. ஆனால் அது அவனுடைய பெருமை மட்டும் இல்லை, அதில் உண்மையும் இருந்துச்சு. தான் வாசிச்சிட்டு இருக்க மாதிரியும் எதிர அலங்காரம் பதம் பெயர்த்து ஆடுற மாதிரியும் ஒரு மானசீகமான கற்பனை அவன் மனசில் படர்ந்துச்சு. இந்த இனிமையான நினைவுகளால் ஒரு புதிய மலர்ச்சி அவனோட முகத்தில் தெரிஞ்சுது. என்னைக்கோ ஒரு நாள் அவளால் பாடப்பட்ட பித்து பிடித்து ஏன் அலைகிறாய் பேதை நெஞ்சமேன்ற அந்த வரி நினைவுக்கு வரும்பொழுதெல்லாம் அவன் அடிமனம் அந்த பாட்டை பாடுறவளுக்காக பித்து பிடிச்சு தான் அலைய ஆரம்பிச்சுது. நினைக்க நினைக்க மனசெல்லாம் சந்தோஷம் பொங்கும். அந்த நயம் பொருந்திய பாடலை நாதஸ்வரத்தில் பாட நினச்சி திரும்ப நாதஸ்வரத்தை கையில் எடுத்தான். உள்ளே இருந்து வெளியே வந்த வடிவு அவனுடைய மனைவி. தன் கணவனை வேண்டா வெறுப்போட ஒரு முறை பார்த்துட்டு திரும்பவும் அடுக்கலைக்குள்ளே போனான். எதுக்காகவோ அவனை கடிஞ்சிக்கிறத மாதிரி அந்த பார்வை இருந்துச்சு. எத்தனையோ பேரோட பாராட்டுதலையும் போற்றுதலையும் வாங்குற அவனோட கலை அந்த நேரத்தில் அவளுக்கு அருவறுப்பாக இருந்துச்சு. தன் கணவனை நினைக்கும் பொழுது அலங்காரத்தையும் சேர்த்தே நினச்சி கரைஞ்சி கொட்டினான். அது கூட அந்த நிகழ்வையும் சேர்த்து நினைக்கும் பொழுது அவன் உள்ளத்தில் தணலாக இருந்த கோபம் மேலும் அதிகமாயிடுச்சு. அலங்காரம் அலங்காரம், அந்த ஆட்டக்காரியோட கூத்துக்கு இவர் அருமையாக வாசிக்கிறாராம். ஊரும் உலகமும் இவரை பற்றி பேசுறது இன்னுமா இவர் காதில் விழலை? அந்த தெருக்கூத்தி இவருக்கு நல்லாதான் சொக்குப்பொடி போட்டிருக்கா. இதையெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆண்டவன் என் தலையில் எழுதி வச்சிருக்கான். அடுப்பை மூத்தி உலையை ஏற்றின வடிவாம்பலோட உள்ளமும் அந்த அடுப்பை போல தான் புகஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. தனி உடைமையான தாம்பத்திய வாழ்க்கையை இன்னொரு பெண்ணுக்கும் பகிர்ந்து தர எந்த பெண் தான் முன் வருவா? முத்து தாண்டவம் ஒத்திகையை முடிச்சிட்டு வடிவு வடிவுன்னு அன்பா அழைச்சான். கணவனோட குரலை கேட்டு அவளோட ஆத்திர எல்லாம் உள்ளோர அடக்கிக்கிட்டு வெளியே வந்தான். தெரு பக்கத்தில் விளையாடிட்டு தன்னை நோக்கி ஓடி வந்து தன் மகன் செல்வத்தை வாரி அணைச்சி கணவனை பார்த்தா. எதுக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. சரியா 10 மணிக்கு சாமி புறப்படும். 4 வீதியும் சுற்றி வந்து வசந்த மண்டபம் போகிறதுக்கு மணி 2 ஆனாலும் ஆகும். நீ 10 மணிக்கே வந்து அலங்காரத்தோட சதுரையை பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பிடு. ராத்திரி ரொம்ப நேரம் நின்னா பனி உனக்கு ஆகாது, சரியா அப்படின்னு அவன் அக்கறையாக சொன்னான். அவன் ஒன்றுமே பேசலை. அலங்காரத்தோட ஆட்டத்தை பார்க்கறதும் பார்க்காததும் என்ன இஷ்டம், வந்து பாருன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு ஆத்திரம் தீர அவன்கிட்ட தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் கொட்டி தீர்த்தணும்னு அவன் நினச்சா. ஆனால் அவளுடைய பொறுமை தடுத்துது. நெஞ்சத்தோட அடி ஆழத்திலிருந்து புறப்பட்டு வந்து உதட்டோட விளிம்புக்கு வரைக்கும் வந்த வார்த்தைகளை உள்ளேயே அடக்கினான். அவன் மெல்ல தலையசைச்சான். பொங்கி வழிகிற கசப்புணர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் நெளிவது போல துடிக்கிற அவளோட உதடுகளை அவன் பார்த்தான்.
அலங்காரத்தை பற்றி பேச்சு எடுக்கும் பொழுதெல்லாம் அவன் முகம் இனம் புரியாத ஒரு உணர்வுகளாலையும் பாதிப்புகளாலையும் நிலை மாறி போகிறத பல முறை கவனிச்சிருக்கான். அப்பாவி பெண்ணான அலங்காரத்தின் மேலே இவளுக்கு ஏன் இவ்வளவு குரோதம்னு கூட நினச்சி பார்த்துருக்கான். பல சமயங்களில் வடிவாம்பாலோட இந்த குறையே பெண்மையோட நிறைவாகவும் தோணுச்சு. வடிவாம்பாலோட மன தடுமாற்றத்தை சக்களத்தி போராட்டம்னு கொச்சைப்படுத்தி நினைக்க முத்து தாண்டவனால் முடியல. கடந்த 4 வருஷங்களா தனக்கு மாலையிட்டு அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தன் மனம் கோணாமல் நடந்து வரும் புண்ணியவதியை நேற்று வந்த அலங்காரத்துக்காக புறக்கணிச்சு பேசுகிறதா, இல்லை தேடி போகாமல் தானே வந்து ஐக்கியமாயிட்ட அலங்காரத்தோட அன்பை தள்ளி வைக்கிறதா? உண்மையிலேயே வடிவாம்பாலை விட முத்து தாண்டவனு சிக்கலான மனப்போராட்டத்தில் இருந்தான். வடிவு, நீ இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க, என்ன இருந்தாலும் இந்த முத்து தாண்டவனோட மனைவி இல்லையா அப்படின்னு சம்பந்தமே இல்லாமல் பேச்சை மாற்றி அது மூலயமா அவளோட மனநிலையை மாற்ற நினச்சான் அவன். அலங்காரன்ற சொல்லே ஒரு நுட்பமான அழகை தன்னுள்ள அடக்கி வச்சிருக்க மாதிரி அந்த அழகான சொல்லையே தன் பெயராக வச்சிருக்க அவள் எப்படி இருப்பான்றத சொல்லணுமா என்ன? பொலிவு பெற்று விளங்குற அவளோட முகத்தை பார்க்குறவங்க இப்படியும் ஒரு அழகு உலகத்தில் இருக்கான்னு வியந்து போவாங்க. சமுதாயத்தில் இருக்கிற பெரும்பான்மையோரோட செல்வம் சில சமயங்களில் எப்படி 1-2 பேர்கிட்டையும் முடங்கி போயிடுறது போல உலகத்தில் இருக்கிற அத்தனை அழகையும் அவகிட்டேயே குவிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் தெப்ப உற்சவத்திற்கு கச்சேரியின் பொருட்டா வாசிக்க போயிருந்தப்போ முத்து தாண்டவன் அலங்காரத்தை முதலாக சந்திச்சான். 1000 மண்டபத்தில் 1000 விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜெகஜோதியாக திகழ்ந்த அந்த அரங்கத்தில் கந்தர்வலோகத்து தெய்வப்பெண் போல அவள் சுழன்று சுழன்று ஆடின அந்த காட்சி முத்து தாண்டவனோட மனசை கிறங்க செஞ்சுது. பித்து பிடிச்சு ஏன் அலைகிறாய் பேதை நெஞ்சமே? அவளோட அழகான உதடுகளை பிளந்து ஒளிவடிவாக வெளிப்பட்ட அந்த நளினமான வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள் இருக்கிற ஜீவன் இவனை பிடிச்சு இழுத்து வந்து இதுதான்னு காட்டுற மாதிரி அவளுடைய அபிநயங்களும் ஆடல் கலைக்கே அவளை ஆதர்சனமாக எடுத்து காட்டுச்சு. திருவாரூருக்கு போயிட்டு திரும்பின முத்து தாண்டவன் புகழ மட்டும் இல்லாமல் அலங்காரத்தை பற்றின நினைவுகளையும் சுமந்துக்கிட்டு தான் வந்தான். எல்லாம் அதுக்கு பின்னாடி விளைஞ்ச வேணதான். அலங்காரம் இப்போ இவன் ஊருக்கே வந்துட்டா. முத்து தாண்டவன் பக்கத்து தெருவில் ஒரு மனையை விலைக்கு வாங்கி ஒரு அழகான வீடை கூட கட்டி அதில் அலங்காரத்தை குடியேற்றவும் செஞ்சான். அவன் வந்து 3 மாதங்களுக்கு மேலே ஆகுது. ஊருக்காரங்க கட்டிவிட்ட கதைகள் எல்லாம் முத்து தாண்டவனையோ அலங்காரத்தையோ கொஞ்சம் கூட பாதிக்கலை. பாதிக்க முடியாத உயர்ந்த புகழுச்சிக்கு அவங்க ஏறிட்டாங்க. குத்தணும்னு நினச்சி மாற்றான் மேலே வீசி எறியப்பட்ட வேல் அவனுக்கு ஊறு விளைவிக்காம முனை மழுங்கி விழும்பொழுது வேலை வீசியவன் சளிப்படைஞ்சு போகிறது மாதிரி ஊருக்காரங்களும் சோர்ந்து போய் அவங்க சுருட்டு கதைகளையும் கதை கற்ற வேலையையும் விட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதையெல்லாம் மௌனமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த வடிவுக்கு இன்னுமே அவளுடைய மனசு மட்டும் உள்ளுக்குள்ளே குமரிக்கிட்டு இருந்துச்சு. கோயிலுக்கு போக மனசு இல்லாமல் திண்ணை முட்டிலேயே முந்தானை விரிச்சு போட்டு பக்கத்தில் மகனை கிடத்திக்கிட்டு படுத்துட்டா வடிவு. விடிய விடிய அதிர்வேட்டு சத்தங்களும் சொற்களோட பிடிபடாத ஆரவாரமும் ஊரில் எதிரொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எதிர் வீட்டு கிழவி தில்லை கண்ணு தூக்கம் பிடிக்காம கையில் வெத்தலை பெட்டியோட வடிவாம்பாலோட வீட்டு பக்கம் வந்தப்ப வடிவு திண்ணையில் படுத்துட்டு இருக்கத பார்த்தா. ஏண்டியம்மா, திருநாள் அதுவுமா ஊர் ஜேன்னு இருக்குது, நீ என்னன்னா என்னத்தையே பறி கொடுத்தவ மாதிரி அலங்கோலமாக படுத்துக்கிட்டு இருக்க? உன் புருஷன் கச்சேரியை கேட்க ஊரே திரண்டு வரப்ப நீ மட்டும் ஏன் இங்கே அடைஞ்சி கிடக்கிற அப்படின்னு பரிவோடு கேட்டுட்டு பக்கத்தில் உட்காந்தா. தில்லை கண்ணுவோட கீச்சு குரலை கேட்டு குழந்தை செல்வம் தூக்கம் கலைஞ்சி புரண்டு முணங்கினான். செல்வத்தை தட்டி கொடுத்துக்கிட்டே எழுந்து உட்கார்ந்த வடிவு நெற்றியில் படித்த கூந்தலை ஒதுக்கிக்கிட்டு வாங்க மாமி அப்படின்னா. ஒன்றும் கவலைப்படாதிடம்மா, ஆம்பளைங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, நாம தான் பொறுமையாக இருந்து புருஷனை வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்வதா நினச்சிக்கிட்டு எரியிற நெருப்பில் மேலும் எண்ணெயை ஊற்றி ஊதியம் விட்டா கேள்வி. அதுக்கப்புறம் அவளே சொன்னா, வடிவு நாமும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த அலங்காரத்தை பார்த்தா
நம்ம எதுவும் தப்பாக சொல்ல தோணலை. முகத்தில் சின்ன குழந்தை மாதிரி அப்படியே பால் வடியுது. அந்த பெண்ணோட அடக்கமும் சொகுசும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதை குறை சொல்ல முடியாது. முத்து தாண்டவன் தான் இப்படி அவன் பின்னாடி கிறுக்கு பிடிச்சு திரியிறான். அந்த பெண்ணை சொல்ல எந்த காரணமும் இல்லை. கிழவி தன் கணவனை குறை சொல்கிறது வடிவுக்கு பிடிக்கல. ஆனாலும் அவள் சொல்கிறதுக்கு எதுவும் பதில் இல்லாத போனதால், ஆமாம் மாமி, முந்தா நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அவளை தூரத்தில் இருந்து பார்த்தேன். நம்ம தலைவிதிக்கு அவளை நொந்துக்கிறது தப்பு தான் அப்படின்னா. அந்த அலங்காரம் ஆட்டக்காரியாக இருந்தாலும் நல்ல மனசு உள்ளவளாக தான் எனக்கு தெரிகிறா. அன்னைக்கு உன் புள்ள சீக்கா கிடக்கிறான்னு கேள்விப்பட்டதும் துடிச்சு போயிட்டா தெரியுமா? ஆள் மேலே ஆள் விட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தா. கிழமையோட பேச்சில் உண்மை இருக்கிறது வடிவுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. சின்ன பையன் செல்வம் ஜுரம் வந்து படுக்கையில் கிடந்தப்போ அலங்காரத்து வீட்டு வேலைக்காரன் அடிக்கொரு தரம் வந்து பார்த்துட்டு போனது அவளோட நினைவுக்கு வந்துச்சு. அலங்காரமே வடிவாம்பாளோட வீட்டுக்கு வந்து பார்க்க நினைச்சாலோ என்னமோ, ஒருவேளை வந்தா ஊர் என்ன சொல்லுமோன்ற பயத்துக்கு அஞ்சி வராமல் இருந்து தன்னுடைய வேலைக்காரனை மட்டும் வடிவாம்பா வீட்டுக்கு போய் வர சொல்லி இருந்தா. என்ன இருந்தாலும் வடிவாம்பாளோட பெண்மனோ அலங்காரத்தை ஏற்றுக்க மறுக்க தான் செஞ்சுது. கிழவி ரொம்ப நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தா. கடைசியில், நான் கிளம்புறேனே அம்மா, தூக்கம் கண்ணை அழுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிட்டா. வடிவாம்பாலும் எப்போவோ கண்ணை இருந்தா. பொழுது விடிஞ்சிச்சு. கோயிலில் இருந்து பண்டாரம் வந்தான். முத்து தாண்டவன் ஏதோ அவசர வேலையாக வெளியூர் போயிருக்கிறதாகவும் வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு வடிவாம்பால் கிட்ட சொல்லிட்டு போனான். எங்கேயாவது கோயிலில் இருந்தோ அல்லது தனிப்பட்ட சபாக்களில் இருந்தோ கச்சேரி அழைப்பு வந்திருக்கோம் அப்படின்னு அவளும் நினச்சிக்கிட்டா. முத்து தாண்டவன் வெளியூர் போயிருக்கிற செய்தி அலங்காரத்துக்கு தெரியாது. கோயில் பண்டாரந்தான் காலையில் அவளுக்கும் செய்தியை தெரிவிச்சிட்டு போனான். திடீர்னு புறப்பட்டு போனதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு கவலையோடு இருந்த அலங்காரம். ராத்திரி சதிர் கச்சேரி முடிஞ்சதும் அவன் நேராக வீட்டுக்கு வந்துட்டதால முத்து தாண்டவனோட தனியாக பேசுறதுக்கு அவளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்படியே 2 நாள் போச்சு. முத்து தாண்டவனும் வரல. வீட்டுக்கு திரும்பி இருந்தா அவர் இங்கே வராமையா இருந்திருப்பாரு. ஒருவேளை வீட்டுக்கு திரும்பி வந்து உடம்பு சரியில்லாமல் அங்கேயே தங்கிட்டாரோ அப்படின்னு எல்லாம் நினச்சி குழம்பி போன அலங்காரம் தன் நினைவையும் நெஞ்சத்தையும் அவனுக்கே முழுசாக அர்ப்பணிச்சிட்டு அந்த அர்ப்பணத்தையே தன் வாழ்வோட வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு வர அவளுக்கு எதிர்பாராத அந்த சின்ன பிரிவு கூட பெரிய வேதனையை தந்துச்சு. மனசை திசை திருப்பறதுக்காக வீணை எடுத்து தனக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாடத் தொடங்கினா. பித்தி பிடித்து ஏன் அலைகிறாய் பேதை நெஞ்சமேனு அந்த பாடல் வரிகளை தான் அவளோட இதய துடிப்பா எதிரொலிச்சிட்டு இருந்துச்சு. நேராக வடிவாம்பாளோட வீட்டுக்கே போய் விசாரிச்சிடணும்னு அவள் தலை நீட்ட ஆரம்பிச்சுது. ஊர் என்ன சொல்லுமோன்ற இந்த முறையும் எழுந்து அவளோட ஆவலை அடக்கி வச்சுது. கடைசியில் சிரமப்பட்டு அடக்கியும் அடக்க முடியாமல் மேலெழும்பின அந்த ஆர்வத்தை தடுக்க முடியாதவளா வீட்டை விட்டு கிளம்பினான். தலையை கூட வாரிக்காம கட்டியிருந்த புடவையோட முந்தானை இழுத்து போர்த்திக்கிட்டு வடிவாம்பாளோட வீட்டை நோக்கி நடந்தா. வடிவாம்பாள் கிட்ட இருந்து தனக்கு எத்தகைய வரவேற்பு கிடைக்குமோன்னு நினைக்கும் பொழுதெல்லாம் அவளுடைய மனசும் நடையும் தளர்ந்து போயிடுச்சு. ஆவலும் தயக்கமும் முன்னும் பின்னுமா மாறி மாறி இழுக்க ஏதோ நினைப்போட நடந்து போய்கிட்டே இருந்தா. சன்னதி தெருவை தாண்டி தேர்முட்டியை அடைந்தா. பின்னாடி திருக்குளத்து படித்துறையிலிருந்து நேர்கிழக்கா போகிற ராக்கா பிள்ளை தெருவில் தான் அவனோட வீடு இருந்துச்சு. தெற்கு வடக்கா போகிற அந்த நீண்ட தெருவில் தெருக்கோடியில் முத்து தாண்டவனோட வீடும் தெரிஞ்சுது. வீட்டை நெருங்க அவளோட இதய துடிப்பும் அதிகமாயிடுச்சு. வீட்டு வாசலுக்கு முன்னாடி தெரு மணலில் வேப்ப மரத்து நிழலில் முத்து தாண்டவனோட குழந்தை நடவண்டியை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தான். குழந்தை செல்வனை அவள் இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லைனாலும் அவன்தான்னு ஒரு வகையாக யோகம் பண்ணிக்கிட்டா. குழந்தை நடவண்டியை உருட்டிக்கிட்டே தன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த அலங்காரத்தை பார்த்து தன்னோட பிஞ்சு கைகளால் நீட்டி அம்மா அம்மான்னு கூப்பிட்டா. குழந்தையோட கண்ணும் மூக்கும் சாயலும் அப்படியே முத்து தாண்டவனே உரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. 6 அடி உயரமும் பொன்னிறமான மேனியும் கருகருன்னு கழுத்து வரைக்கும் வளர்ந்து கிடக்கிற சுருண்ட கேசவமா இன்னைக்கு காட்சி தர முத்து தாண்டவன் சிறு பிள்ளையா இருந்தப்போ இப்படிதான் இருந்திருப்பானோன்னு
நினைக்க வைக்கிற அளவுக்கு அந்த குழந்தையோட சாயல் அவனைப் போலவே இருந்துச்சு. குழந்தை குறுகுறு பார்வையோட லட்சியத்தை தேடி அலையிற முத்துத்தாண்டவனோட கம்பீரமான உருவமே அவளுக்கு தெரிஞ்சுது. பார்வையில் கூட சுற்றுமுற்றும் பார்த்துட்டு குழந்தையை தூக்கி கொஞ்சணும்னு ஆர்வத்தோடு அவனை நெருங்கினான். அப்போதான் ஜன்னலோரமாக நின்று தெருவை பார்த்துக்கிட்டு இருந்த வடிவு எதிர்பாராத விதமா அலங்காரத்தை பார்த்தா. வடிவு ஜன்னல் வழியா தன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கான்றது தெரியாத அலங்காரம் நடைவண்டி உருற்ற சிறுவனை வாரி எடுத்து உச்சி மோந்து முத்தம் கொடுத்தா. அந்த காட்சியை கண்ட அந்த கணத்துல வடிவோட மனம் நெகிழ்ந்து போச்சு. அலங்காரத்தோட தோல் மேலே சாஞ்சு குழந்தை அவ கழுத்தை கெட்டியா இறுக்கி தன் மழலை மொழியில அம்மா அம்மான்னு கூப்பிட்டுச்சு. அது வரைக்கும் தன் உள்ளத்துல குடியிருந்த அழுக்காறு, வன்மம், தப்பான அபிப்பிராயம் எல்லாமே ஒரு நொடியில கரைஞ்சு போக வடிவு புதிய பிறவியா உயிர் பெற்றது போல மனசெலுத்து போனான். ஏதோ ஒரு உணர்வோட விழிப்புல உந்தப்பட்டவ மாதிரி அவன் வாசலுக்கு வேகமா வந்தா. அலங்காரம், வாமா வா, ஏன் தயங்குற? நீயும் அவனுக்கு ஒரு அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவளை கட்டி தழுவி கையை பிடிச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போனான். சலங்கையோலையோட வாசலில் வில்வண்டி வந்து நின்றுச்சு. முத்துத்தாண்டவன் வண்டியை விட்டு இறங்கினான். தன்னை வரவேற்க வடிவும் அலங்காரமும் சேர்த்து நிற்கிறத பார்த்து அவன் உடல் சிலிர்த்தது. சந்தோஷத்தில் மனம் கூத்தாடிச்சு. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? கண்டிப்பாக இந்த கதை இந்த காலத்து கதை இல்லைங்க. ஏன்னா இந்த காலத்தில் இது சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். எந்த காலத்துலையாக இருந்தாலும் கணவனை பங்கு போட எந்த ஒரு மனைவியும் முன் வர மாட்டாங்க. வடிவுக்கு அலங்காரத்தை பார்க்காத வரைக்கும் தான் அவன் மேலே அப்படி ஒரு வன்மம் இருந்துச்சு. ஆனால் அவளை நேரில் பார்க்கும் பொழுது மற்றவங்க மாதிரி அவளுடைய அழகு அவளுக்கு கண்ணில் படல. அவளுடைய நல்ல மனசு, அவளுடைய மன அழகு தான் அவளுக்கு தெரிஞ்சுது. தன் கணவனை மட்டும் அவள் கேட்டிருந்தா கண்டிப்பாக வடிவுக்கு அவள் உயிர் உள்ள வரைக்கும் அவன் மேலே ஒரு வெறுப்பு தான் உண்டாயிருக்கும். ஆனால் தன் குழந்தை மேலேயும் அவன் உயிராக இருக்கிறத உணர்ந்தப்போ தான் அவளுடைய நல்ல மனசு அவளுக்கு புரிஞ்சுது. அதனால தான் எந்த ஒரு பெண்ணும் எடுக்கிறதுக்கு முன் வராத ஒரு முடிவை வடிவு தன் கணவனுக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் எடுத்தா. அலங்காரத்தை முழு மனசோட ஏற்றுக்கிட்டா. சரிங்க, இந்த பதிவோடு இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.